தேர்தல் ஆணையம் கூட அதுக்குள்ள இருக்கிற அதிகாரிகள் எல்லாருமே தெலுங்கரோ ஏதோ ஒரு அவைன்ற மற்ற பிறமொழியாளர்கள் தான் இருக்கணும். இப்ப அவர்கள் எல்லாரும் சேர்ந்து இதுகளை செய்தோன்றிருக்கணும். இப்ப நீங்க இப்ப சீமானுக்கு மேபி கூட ஓட்ஸ் கிடைச்சிருக்கலாம். ஆனா அவையில் எல்லாத்தையும் ஒரு மட்டுப்படுத்தி இவ்வளவுதான் இவர் பெற்றிருக்கிறார், இவ்வளவுதான் இவர் பெற்றிருக்கிறான்னு சொல்லி அவங்கள அறிவிச்சா இப்ப உலகம் முழுக்கவே உண்மையில இந்த எலெக்ஷன் சொல்றதெல்லாம் ஒரு உண்மையில ஒரு போலி, ஒரு கண் துடைப்பு. கண்ட்ரோல் எங்க ஈவன் கனடாவோ அமெரிக்காவோ எங்கேயுமே இந்த எலெக்ஷன் சொல்றது ஒரு போலி. அது அந்த ஒரு 2 மக்களை பிரிச்சு காட்டி இந்த கன்சர்வேட்டிவ் வின் பண்ணிருக்கு அல்லது லிபரல் வின் பண்ணிருக்கு என்று சொல்றதான் அவங்கண்ட இது. ஆனா இதுக்கும் எல்லாம் உலகம் முழுக்க பாத்தீங்கன்னா இது எல்லா அரசியலையும் விட இதுக்குள்ள இந்த இலுமினாட்டிஸ் ஒரு இது இருக்குது கண்டிப்பா. ரைட், இந்த உலகத்தை முழுக்க ஆள்றது இந்த இலுமினாட்டிஸ் தான். ரைட், நீங்க அந்த இலுமினாட்டிஸை நம்புறீங்களா? என்ன 9 பேர், என்ன 9 பேர் சேர்ந்த குரூப் தான் அதை செய்யுதுன்றது உண்மையா? 13 பேர் 17 பேர் என்று சொல்லி அவையில் என்ன பிரிட்டிஷ் தான் அந்த மெயின் இது உண்மையிலேயே. இப்ப எலிசபெத் அவையில் தான் அந்த என்னது பிரிட்டிஷ் ஆள்ற ஆக்கள் தான் அதுல ஆரம்பம். அவையில் இருந்தா அப்படி ஒவ்வொரு மற்ற இதுக்குள்ள யூதர்கள் எல்லாருமே இறங்கி இப்ப அமெரிக்கா உருவாக்கினது யூதர்கள். ரைட், லண்டன் தான் சரியான ஒரு மாபெரும் எம்பரா இருந்தது. பிறகு அந்த யூதர்கள் எல்லாரும் சேர்ந்து அமெரிக்கா உருவாக்கி அமெரிக்கா ராணுவ பலத்திலையும் உருவாக்கி அவங்க நம்ப பண்ணா அதை கொண்டு வச்சிருக்கணும். ஆனா இப்ப எங்க பார்த்தாலும் இப்ப அமெரிக்கா சொல்றதும் இந்த இலுமினாட்டி சொல்றதும் தான் எடுபடும் எங்கேயுமே. யாரும் ஒரு அரசாங்கத்துல ஒரு ஆளை மாத்தணும், ஒரு ஜனாதிபதியோ பிரதமரோ மாத்தணும்னா அவங்க நினைச்சா சிம்பிளி அவையில மாத்திட்டு போயிடும். ரைட், யாரை கொண்டு வரணும்னா அவையெல்லாம் டிசைட் பண்றது. அங்க அந்த எலெக்ஷன் சொல்றதெல்லாம் அது உண்மையில போலி. அதுவும் மக்களை மக்களோட ஆக்குறதுக்குத்தான் அந்த எலெக்ஷன், மற்றபடி ஒண்ணும் இல்லை. ஸோ ஈவன் பாத்தீங்கன்னா எல்லாம் இண்டிவிஜுவல் ஆக்கள் கூட அதுல மெம்பர்ஸ் ஆயிருக்கணும். இன்னைக்கு மோடியோ அல்லது ரஜினிகாந்தோ கமலஹாசனோ இலக்கியனோ இவையில எல்லாருமே இஸ் பார்ட் ஆஃப் இட்.